மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. தேன் தமிழ் போல் வான்மழை போல் சிறந்து என்றும் வாழ்க. அனைவருக்கும் நல்வணக்கம். எனது நேம் டாக்டர் ஜெயபிரகாஷ், கன்சல்டன்ட், பிளாஸ்டிக் சர்ஜன், ஏஜ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். இந்த மகத்தான மருத்துவ சேவையை நாங்கள் 12 வருடமாக பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குழு சேர்த்து அனைவருக்கும் எங்களுடைய குழுவை பற்றி நான் சிறிதாக அளவு சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக இந்த எழுச்சிமிகு மருத்துவ சேவை எல்லாருடைய நலன்களையும் நல்முறையில் பாதுகாத்து வருவதற்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பணிவிடையுடன் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான எங்களுடைய டீமை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்யப்படுத்துகிறேன். முதலில் மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் தேசிகாச்சாரி 50 வருடமாக கிளினிக்கல் சர்வீஸில் இருந்து இப்போது நாங்கள் 14 வருடமாக ஏஜ் மேனேஜ்மெண்ட் வித் ஆல் த அசோசியேட்டட் சர்வீசஸ் நாங்கள் கொடுக்குறோம். டாக்டர் தேசிகாச்சாரி, MPH ஹார்வர்ட். Jagannathan and virtual consultant medicine plus data analyst research scientist in spirituality. Dr. Deepika, cosmetic dermatology. கடந்த 7 வருடமாக என்னிடம் ட்ரைனிங் எடுத்து நல்ல விலையில் நல்ல விதமாக அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க. முயற்சி பண்ணி அவங்க புது புது டெக்னாலஜி எங்களுடைய சர்வீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்து டாக்டர் வாணிஸ்ரீ, அவங்க நேச்சுரோபதி டாக்டர், ஸ்பெஷலைஸ் இன் ஏஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எனர்ஜி தெரப்பி. எஸ்பெஷலி எனர்ஜி தெரப்பிக்கு அவங்க ரொம்ப இன்வால்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிஜி, அவங்க கிளையண்ட் கோஆர்டினேட்டர் கம் நர்ஸ். அவங்களுடைய கிளையண்ட் கோஆர்டினேட்டரில் நிறைய கிளையண்ட் ரொம்ப சந்தோஷமாக எங்கள் தேடி வர்றாங்க. அவங்களுடைய முயற்சினால் எங்கள் கிளையண்ட்டை எல்லாத்தையும் நல்லா பாதுகாத்து நல்ல முறையில் வழிப்படுத்தி செய்கிறதுக்கு அவங்க நல்ல முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க அடுத்து பிரியா, அவங்க ஸ்பெஷலிஸ்ட் நர்ஸ் இன் எனர்ஜி கிளினிக். எனர்ஜி கிளினிக் நாங்கள் பண்ணும்போது அவங்க கூடயே இருந்து அவங்களுடைய வைட்டல் சைன்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க நல்ல முறையில் பண்ணுறது, நல்லா எனர்ஜியோடு திரும்பி போகிற மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. வணக்கம் நேயர்களே, நான் டாக்டர் தேசிகாச்சாரி. டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்களை நான் பார்க்க வந்திருக்கேன். டாக்டர் ஜெயபிரகாஷ் ஒரு மகத்தான மருத்துவ நிபுணர். 12 வருடங்களாக ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டருங்கிறது சென்னையில் நடத்திட்டுருக்காரு. அவருடைய சேவைகளை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள நான் வந்திருக்கேன். வணக்கம் சார். டாக்டர், உங்கள் ப்ரோஷர் ஒரு சிறு ஏடு நான் பார்க்குறேன். அதில் ஒன் ஸ்டாப் வெல்னஸ் சென்டர், மெடிக்கல் பார்க், ஹார்லி ஸ்ட்ரீட் மெடிக்கல் பார்க், ஒன் ஸ்டாப் வெல்னஸ் சென்டர்னு இருக்குது. உள்ளுக்குள்ளார பார்க்கும்போது யுனிக்னஸ்னு போட்டிருக்கு. அது என்ன ஒரு மகத்தான தனித்தத்துவம். அதில் பார்த்தோம்னா ஒன் ஸ்டாப் வெல்னஸ் சென்டருங்கிறது தட் கேட்டர்ஸ் டு யுவர் ஹெல்த் மேனேஜ்மெண்ட், ஏஜ் மேனேஜ்மெண்ட், காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் நீட்ஸ் ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ். அது என்ன டாக்டர், அது யுனிக்னஸ், மகத்துவம் ஆர் தனித்துவங்கிறது என்ன? உங்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? அதை நேயர்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்க. வணக்கம் நேயர்களே, அன்பான நேயர்கள், உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவழிக்கிறது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதோட டாக்டர் சாரி சார் கேட்ட கேள்விக்கு நான் உங்களோட பகிர்ந்து சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய யூனிக்னஸ் ஆர் மகத்துவமானது மெடிக்கல் பார்க்குக்கு நாங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்திலேயே நம்ம திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பச்செயல், அதை எங்களோட நாங்கள் தத்ரூபமாக எல்லாருக்கும் நாங்கள் அளிக்கிறோம். எங்கள் நோய் மத்திலும் என்னன்றதை கண்டுபிடிக்காமல் அதுக்கான காரண காரியங்களையும் கண்டுபிடிச்சி அதை எப்படி தடுக்கிறதுன்றையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு எஜுகேஷ்னல் ப்ரோக்ராமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால, அதாவது சாதாரணமாக சொல்லணும்னா உங்களுக்கு கேப் சர்வீஸ் இல்லாமல், டாக்ஸி சர்வீஸ் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் நல்லா, அதாவது எப்படி உங்களுக்கு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கோர்ஸ் மாதிரி இது ஹெல்த் இன்ஸ்ட்ரக்ஷன் கோர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கே உங்கள் உடம்பையும் மனதையும் பற்றி புரிய வச்சு அதை எப்படி நல்முறையில் செயல்படுத்துகிற போது குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப நல்லா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறது தான் எங்களுடைய மகத்துவமான செயல் நோக்கம். இதில் நீங்கள் அதில் இன்வால்வ் பண்ணி இந்த ப்ரோக்ராம், நாங்கள் ட்ரீட்மெண்ட் சொல்ல மாட்டோம், ப்ரோக்ராமில் சேர்ந்து
உங்களுடைய வாழ்க்கையை நல்முறையில் ஏற்றுறது தான் மெடிக்கல் பார்க்குடைய முக்கியமான குறிக்கோள். அதில் வந்து நாங்கள் வந்து எல்லா 5 விரலும் சேர்ந்து எப்படி கையை நல்லா செய்தோம் ஒர்க்கு, அதை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இன்டகிரேட் பண்ணுற மாதிரி ஸ்பிரிச்சுவல் மெடிசன், அதில் யோகா, மெடிடேஷன், ஆசனாஸ், முத்ராஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி நியூட்ரிஷன், அதை உங்களுக்கு பிடித்தது பிடிக்காத சேர்த்து எல்லாத்தையும் இது பண்ணி நல்ல முறையில் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கு போகிறமான நியூட்ரிஷன் இது கோர்ஸ். அதில் ஜெனட்டிக் டெஸ்ட் கூட நாங்கள் உங்களுக்கு பண்ணி உங்கள் உடம்புக்கு ஜீன் மூலமாக என்னென்ன இது ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்றதை சொல்கிற மாதிரி. ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ், அதான் உங்கள் உடம்புக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் கரெக்டு, எது பண்ணலாம். சில பேருக்கு ஹிப் ப்ராப்ளம் இருக்கும், நீ ப்ராப்ளம் இருக்கும், பேக், அதுக்கான எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம், அதுக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பர்சனலைஸ் ஃபிட்னஸ் சொல்லிக் கொடுப்போம். 3வது உங்களுக்கு தேவையான தாது பொருட்கள், மினரல், விட்டமின்ஸ், என்சைம், முக்கியமாக ஹார்மோன் இஸ் அ கீ ரோல் ஃபார் ஏஜிங். அதை சரியாக கிளியராக பண்ணி அது உங்களுக்கு நல்ல முறையில் இயற்கையான முறையில் செஞ்சுக்கின்ற கொடுக்கறது, எது சிந்தட்டிக் இல்லாமல் கொடுக்கறது. அதுக்கடுத்து அழகுபடுத்துறது. ஏன்னா முகத்தின் அழகு அகத்தில் தெரியுன்ற மாதிரி உங்களுடைய அழகையே உங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கும், மனசில் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், அதே ஒரு எனர்ஜி கொடுக்கும். அது பண்ணுறது. அதில் முக்கியமானதாக நாங்கள் பியூட்டி வித் நேச்சுரல் ஸ்டஃப் அதை வச்சுக்கிறது. நான் சர்ஜிக்கல் பியூட்டி அஸ்தட்டிக் கொடுக்குறோம், சர்ஜிக்கல் அஸ்தட்டிக் கொடுக்குறோம். அதை வந்து உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஜெனட்டிக்ஸ் அண்டு ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி, அதில் வந்து உங்கள் நோயை ரிவர்ஸ் பண்ணுறது, உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கொடுக்கறது. அதில் முக்கியமானது இப்போ நாங்கள் பண்ணுறது எனர்ஜி தெரப்பி. அதாவது சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. எனர்ஜி இஸ் த கீ. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே, எனர்ஜி இல்லாமல் பூமியே சுற்றாது. அதனால் உங்களுக்கு எனர்ஜி எப்படி உங்கள் பிரெயின்லேருந்து, ஹார்ட்லேருந்து, லங்லேருந்து, லிவர்லேருந்து எல்லாத்துக்கும் எனர்ஜியே உங்கள் ஸ்கின் ஏருக்கே எனர்ஜி கொடுக்குற மாதிரி எங்கள் எனர்ஜி கிளினிக்னு புதுசாக கொடுத்துருக்கோம். அது வந்து உங்களை முழு விதமாக ஃபுல்லாக முயற்சியோடு பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களை எஜுகேட் பண்ணி அந்த தெரப்பி கொடுக்கும்போது உங்களுக்கே உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் உங்களையே நீங்கள் நேசிக்க விரும்புகிறீங்க. இதுதான் எங்களுடைய யுனிக்னஸ். அதுக்கு நீங்கள் நிச்சயம் எங்களை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது உங்களுடைய ஃபுல் கெப்பாசிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நல்வாழ்க்கை நடத்துகிறதுக்கு தான் எங்களுடைய மெயினான குறிக்கோள். அதுக்கு எங்கள் டீம் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்கள் தனித்துவ மகத்துவ மருத்துவ சேவைகளை அவர் விளக்கமான முறையில் பதில் கொடுத்துள்ளார். அவர் நான் மருத்துவர் என்கிற முறையில் அவர் சொல்கிற பதிலுக்கு எனக்கு தோன்றது எப்படின்னா, ஒரு ப்ரிவென்டிவ் கிளினிக்கல் மெடிசின் அப்ரோச். அதாவது 2 மாடல்ஸ் இருக்குங்க. மெடிக்கல் மாடலில் 2 மாடல்ஸ் இருக்குது. ஒன்று இல்னஸ் மாடல், 2வது வெல்னஸ் மாடல். இல்னஸ் மாடல் தான் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஆனால் வெல்னஸ் மாடல்ங்கிறது குறிப்பாக ஒரு இடங்களில் தான் வெல்னஸ் மாடல் இருக்குது. அவர் டாக்டர் ஜெயபிரகாஷ் ஒரு வெல்னஸ் மாடலை ரொம்ப சிறப்பாக ஒரு 12 வருஷமாக நடத்திட்டுருக்கார். எம்ஆர்சி நகரில் பெலிஷியா டவரில் 5வது மாடியில் இந்த சிறப்பான ஒரு சேவை மையம் நடந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் அனைவரும் வந்திருந்து இந்த சிறப்பான சேவைகளை பெற்று உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் உங்களுடைய சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கும் நீங்கள் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் 2 டெலிஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் பார்க் @IO மெடிக்கல்ஸ் எம்ஆர்சி நகர். அதை நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்களுடைய மருத்துவ சேவைகளை தாங்களுக்கு அளிக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நம்முடைய எனர்ஜி கிளினிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அதாவது நம்ம சங்க காலத்தில் சக்தி சிவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. எனர்ஜின்றது சக்தி. நம்ம பூமி சுற்றுறதுலேருந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் சைக்கிள், கார் போகிற வரைக்கும் எல்லாமே சக்தி எனர்ஜியில் தான் உண்டு. நம்ம உடம்புல சக்தின்றது பிரெயின்லேருந்து, ஹார்ட்லேருந்து, லங்குலேருந்து எல்லாமே சக்தியில் தான் இயங்குது. இந்த ஏக்கத்தை நல்லா இருக்கணும்னா நம்ம உடம்புல இருக்க சக்தி கண்டினியூஸாக இருக்கணும். அதுக்கு முக்கியமானது நம்மளுடைய பவர் ஹவுஸ். அந்த பவர் ஹவுஸ்ன்றது எல்லா செல்லுலேயும் இருக்குது. நம்மளுடைய ஹேர், ஸ்கின், பிரெயின், ஹார்ட் எல்லா செல்லையும் அந்த மைட்டோகாண்ட்ரியான்ற சக்தி இல்லாமல் எதுவுமே உலக. அதுதான் பேட்ரி ஆஃப் த செல்.
அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து ரெகுலராக நம்ம எனர்ஜி கொடுத்தா தான் எல்லாமே நல்லபடியாக ஒழுங்காக வேலை பார்க்கும். அதுக்கு தான் இந்த எனர்ஜி கிளினிக்குன்னு நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த எனர்ஜி கிளினிக் வந்து அந்த பவர் ஹவுஸ், அந்த மைட்டோகாண்ட்ரின்றது அம்மா கொடுத்தது. குழந்தைக்கு வந்து அம்மா மூலமாக தான் மைட்டோகாண்ட்ரியா வரும். ஸோ சக்தின்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிடுச்சு. மதர் கிவ்ஸ் த எனர்ஜி டு த சைல்டு. அந்த சக்தி வந்து மைட்டோகாண்ட்ரியா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம மூச்சு விடுற ஆக்சிஜன்லையும் நம்ம கொடுக்குற சுகர், ப்ரோட்டீன், ஃபேட்லையும் வச்சு தான் அது சக்தி செல் ஏடிபின்ற எனர்ஜி உண்டாக்கும். அந்த எனர்ஜியை கண்டினியூஸாக நம்ம பண்ணணும்னா அதுக்காக வேண்டிய வாழ்க்கை நடைமுறை எடுக்கிறது தான் எனர்ஜி கிளினிக். இந்த எனர்ஜி கிளினிக் இந்தியாவிலே நம்ம தான் முத ஆரம்பித்தோம் 216 வருஷத்தில். அந்த எனர்ஜி கிளினிக் வந்து பயோனியர் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், தலை சிறந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியாவில். அதை வந்து நம்ம வந்தோன்னே அவங்க உடம்புல எவ்வளோ எனர்ஜி உண்டாக்குன்றதையும் நம்ம அதை மெஷர் பண்ணி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணி அதனால் எவ்வளோ எனர்ஜி கூடுதுன்றதையும் சயின்டிஃபிக்காக வேறு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ரிஜினுவேஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. அதாவது தினமும் அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். அதாவது நம்ம சம்பாதிச்சுட்டு 5 நாள் 10 நாள் தூங்கலாம், ஒரு 2 நாள் சம்பாதிச்சுட்டு. ஆனால் ஹெல்த் வந்து இஸ் எ டெய்லி ஆக்டிவிட்டீஸ். நம்ம டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் ஹெல்த் பண்ணுறது தான் எனர்ஜி கிளினிக்குடைய கான்செப்ட். தேங்க்யூ சார். சார் இதோட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதனுடைய பெனிஃபிட் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கரெக்ட் ஹார்ட்டும் லங்கும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து நம்ம ஹார்ட்டை ஒழுங்காக ஒர்க் பண்ண வைக்கிறது, நம்ம லங்கை ஒழுங்காக ஒர்க் பண்ணுறது, நம்ம ஸ்டமக்கு இன்டெஸ்டைன் ஒழுங்காக அப்சார்ப் பண்ண வைக்கிறது, பிரெயினை ஒழுங்காக திங்க் பண்ணுறது, நம்ம தசைகள் மசில்ஸ், போன் அண்ட் ஜாயிண்ட்டை ஒழுங்காக ஒர்க் பண்ணுறது, நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ஷனாக பாலிஷாக வச்சுக்கிறது, ஹேரை வச்சுக்கிறது, எல்லாத்துக்கும் எனர்ஜி இல்லாமல் அது ஒர்க்கே பண்ணாது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் எவ்ரி லெவல். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்லோயிங் டவுன் த ஏஜிங். இப்போ நம்ம எனர்ஜி இல்லைன்னா, இப்போ 50 வயசுக்கு முன்னால் அந்த மைட்டோகாண்ட்ரியான்னு சொன்ன பார்த்தீங்களா, நம்ம அம்மா கொடுத்த மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஷ்ரிங்க் ஆரம்பிச்சிடும். அதுக்கு சொல்லுவாங்க வைல்டு மைட்டோகாண்ட்ரியா பிகம் மியூட்டன்ட் மைட்டோகாண்ட்ரியான்னு சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. அந்த மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம பவர் கொடுக்கத்தான் நம்ம ஏஜை வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து குரோனாலாஜிக்கல், நான் பிறந்ததுலேருந்து 71 வயசுனா என்னுடைய பயாலாஜிக்கல் ஏஜ் வந்து 48. அதாவது நம்மளுடைய ரியல் ஏஜையே ரிவர்ஸ் பண்ணலாம். அதுக்கு எனர்ஜி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஏஜிங் ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணலாம். நம்ம மசிலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம், மெமரியை நல்லா வச்சுக்கலாம், நம்ம மெட்டபாலிஸ் ப்ராசஸை நல்லா வச்சுக்கலாம், நம்மளுடைய ஜீரண சக்தியை நல்லா வச்சுக்கலாம். அதனால் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆக இப்போ நம்ம உடம்புன்னு எடுத்தால் 72 லட்சம் கோடி செல்ஸ், 72 ட்ரில்லியன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் முறைப்படி சொன்னோம்னா 72 லட்சம் கோடி செல் நம்ம வச்சுருக்கோம். அந்த எல்லா செல்லையும் ஒர்க் பண்ண வைக்கிறது நம்ம அம்மா கொடுத்த மைட்டோகாண்ட்ரியா. அதை நம்ம வச்சுக்கிறது தான் எனர்ஜி செல்ஸ். அதுதான் ஏஜிங் தெரப்பி ஆர் ரிவர்சிங் த ஏஜிங் ப்ராசஸ் சயின்டிஃபிக்கலி. ஸோ எந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? நீங்கள் எந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு இது தேவைன்னு கேள்விப்பட்டீங்க. இப்போ இருக்க சமுதாய சூழ்நிலையில் 10 வயசு ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து 80-90 வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் எனர்ஜி தேவைப்படுது. குழந்தைங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால் எனர்ஜி லாஸ் ஆகிறாங்க. வயசானவங்க அவங்களுடைய மசில் தசைகள்லாம் சுருங்கினது, பிரெயின் சுருங்கிறதுனால அவங்க எனர்ஜி போகுது. ஸோ இந்த எனர்ஜி கிளினிக் வந்து அனைவருக்குமே ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமாக ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணாங்க, ஒரு கேன்சர் சர்ஜரி பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அதில் எனர்ஜி குறையிறதுனால அதற்கு அவங்களுக்கு எனர்ஜி கொடுத்து அவங்கள குயிக்காக ரெக்கவர் பண்ணி அவங்க லைஃப்பை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். அதே மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி மேஜர் மல்டிபிள் சர்ஜரி பண்ணி வீக்காக இருக்கிறவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கலாம். அதே மாதிரி நல்ல ஹெவி எக்ஸசைஸ் பண்ணி அத்லெட் ரொம்ப எக்ஸாஸ்டிவாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு முன்னால் அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கலாம். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நிறைய ஊர் போய் ரொம்ப டயர்டாக வர்றவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஹெவியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஸோ எல்லா விதமான மக்களுக்கும் இது வந்து நல்ல முறையில் இந்த வைத்தியம் அவங்க எனர்ஜி கொடுத்து அவங்களுடைய வாழ்வை, அதாவது ஃபேமிலி லைஃப் அண்டு ப்ரொஃபஷனல் லைஃப்,
அண்ட் சோஷியல் லைஃப் எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுற இந்த எனர்ஜி கிளினிக் வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம பண்ணலாம். முக்கியமாக நோய் விட்ட அந்த நோயிலேருந்து ரெக்கவர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப அவசியமான எனர்ஜி கிளினிக். அதாவது சக்தி கொடுக்கும் நடைமுறை வைத்தியம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு புத்துணர்ச்சி தேவையா? எங்களை நம்பி வாருங்கள். உங்களுக்கு குதூகலமான புத்துணர்ச்சி நாங்கள் அளிப்போம் எங்கள் எனர்ஜி கிளினிக்கில். ஸோ மெடிக்கல் பார்க்கில் உங்களோட அழகை மெருகேற்றிக்கிட்டு இருக்க ஒரு சிம்பிளிஃபையான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பிளாஸ்மா பென்னு. அதை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். சார், இந்த பிளாஸ்மா பென்னோட ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் சார். இது தாங்க பிளாஸ்மா பென். இதனுடைய ஹைலைட்ஸ் என்னன்னா, இது ரொம்ப சிம்பிளிஃபைடு டூல். இதை வச்சு உங்களுடைய முக அழகை நல்ல விதமாக நல்லா எளிமையாக மாற்றலாம். இது ஹைலைட்ஸ் என்னென்னா, இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு. குயிக்காக பண்ணி உங்களுக்கு வலி இல்லாமல் சிரமம் இல்லாமல் ரொம்ப இது வந்து ஒரு 5 days கூட ஆகாத அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிளியர் ஆகி நல்ல விதமாக நீங்கள் மெருகேட்டலாம். சர்ஜரி இல்லாமல் பண்ணுற மெத்தடு இதுதான் உங்களுக்கு ஹைலைட்டு. அது எஸ்பெஷலி ஸ்கின், ஃபேஷியல் ஸ்கின், ஐலிட் ஸ்கின், லிப் ஸ்கின், பாடி ஸ்கின் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சார், இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன சார்? என்ன ஸ்பெஷாலிட்டி? இதனுடைய ஃபியூச்சர்ஸ் முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதனுடைய ஸ்மால் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 0.2 mm. இது வந்து ஏரில் இருந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை எடுத்து அதில் இருக்க அயனைசேஷன் பார்ட்டிக்கலை ஸ்பார்க்காக உண்டாக்கி, எப்படி நான் வந்து இடியும் மின்னலும் வந்து எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்து உண்டாகிறதோ அந்த பிரின்சிபலை வச்சு, தண்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பிரின்சிபலை வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஸ்பார்க் உண்டாக்கி அதிலிருந்து இருக்க அயனைசேஷனை வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கின்னுக்கு அதை ஊட்டி அதை ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறது தான் அதனுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர். இஸ் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஃபார் பியூட்டி தெரப்பி. ஓகே, இதோட டார்கெட்ஸ் என்ன சார்? இதோட மெயின் டார்கெட் எப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் வந்து வயசான பிறகு ரிங்கிள்ஸ் ஆகும், ஐயில் பேக்காக வரும், ஸ்கின்னில் பிக்மெண்டேஷன் வரும், எல்லாம் தொங்கும். இதை வந்து நம்ம அந்த பிக்மெண்டேஷன் எடுக்கிறது, லைன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, பேகை டைட்டன் பண்ணுறது, பிறகு வந்து ஸ்கின் ரிலாக்ஸ் பண்ணதை லிஃப்ட் பண்ணுறது, ஏஜுடைய எஃபெக்ட் எல்லாத்தையுமே நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்கார், நம்ம அக்னி ஸ்காரோ பர்ன் ஸ்காரோ இல்லை மற்ற ஸ்கார் எதுனாலையும் அதையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து எல்லா மெத்தடையும் சேர்த்து வச்சு பண்ணுற ஒரு டார்கெட் வந்து மெயின்லி ஸ்கின்னுடைய ப்ராப்ளம். அது எல்லாத்தையும் நம்ம ட்ரீட் பண்ணலாம் ஒரே ஸ்மால் டூலில் வச்சு. இதனுடைய சிறப்புகள் என்னென்ன? இதனுடைய முக்கியமான சிறப்புகள் என்னென்னா, இது ரொம்ப முக்கியமானது. இது போய் இந்த ஸ்பார்க் போய் ஸ்கின்ல போய் அஃபெக்ட் பண்ணி அதில் இருக்கிற கொலாஜனை அண்ட் எலாஸ்டினை அதே உருவாக்குற மாதிரி நம்ம ஸ்கின்னே அதுக்கு வேண்டிய கொலாஜன் எலாஸ்டின்ற 2 ப்ரோட்டீனை உருவாக்கு பண்ணி ஸ்கின்னை வந்து இளமையாக மாற்றி நல்ல ஃபேமாக மாற்றி நல்ல லிஃப்ட் பண்ணுறது. அதுதான் இதனுடைய மகத்துவம். சார், இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? என்னென்ன பயன்பாடுகள்? இதனுடைய பெனிஃபிட் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸு ரொம்ப லெஸ். அதோடு இல்லை, இதனுடைய இது முக்கியமானது, ஈஸியாக ஒரு மதப்பு க்ரீமை போட்டோ மதப்பு இன்ஜெக்ஷன் போட்டோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அனஸ்தீசியா தேவையில்லை, ஹாஸ்பிட்டல் போக, ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஃபீஸ் ட்ரீட்மெண்ட் ரூம்லேயே வச்சு பண்ணலாம், கிளினிக் ட்ரீட்மெண்ட் ரூம்லேயே வச்சு பண்ணலாம். பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி 1 hourல வீட்டுக்கு போயிடலாம். ஒரு 5 daysல அந்த ட்ரீட்மெண்ட் ஏரியா ஹீல் ஆகிடும். அது வரைக்கும் க்ரீம் போட்டு ஈஸியாக இது பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் மெத்தட், லெஸ் காஸ்ட்லி, குயிக் ரெக்கவரி. இதுதான் அதனுடைய வெரி இம்பார்ட்டண்ட் பெனிஃபிட். அதே மாதிரி இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் நீடில். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து வெரி வெரி அக்யூரேட். அதனால் இது வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் பின் பாயிண்ட் அக்யூரசி மிஷின். இது லேசர்லாம் தேவையில்லை. லேசர்னால் ஹாஸ்பிட்டலில் பண்ணணும், அனஸ்தீசியா கொடுக்கணும், ரெக்கவரி ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இதுக்கு என்னன்னா, இது லேசரில் ஒரு தடவை ட்ரீட் பண்ணுறது, இது 3 தடவை ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அவங்களுடைய ரொம்ப நாள் லீவ் எடுக்க வேண்டியதில்லை. ஒர்க்குக்கு, ஸ்கூலுக்கோ ஒர்க்குக்கோ எதுக்கோ லீவ் எடுக்க வேண்டியதில்லை. குயிக்காக ரெக்கவர் ஆகி குயிக்காக ஒர்க்குக்கு போயிடலாம். அதான் அக்னி ஸ்கார், பிறகு வந்து வயசான போகிற லைன்ஸு, இந்த ஐ பேக், வயசான போது
கொழுப்பு கட்டி கண்ணில் வர்றது, ஐ பேக் வர்றது, பிற வந்து தொங்குறது கழுத்தில் கண்ணுக்கில், அதை டைட்டன் பண்ணுறது, பிற வந்து ஸ்கின்னுடைய குவாலிட்டி க்ளோ எப்படி வருது, ஸ்கின் வயசாக அந்த குவாலிட்டி போயிடும், அது க்ளோ கொடுக்குறது எல்லாமே அதுக்கு. ஸ்கின் ஏஜிங்கை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணி பியூட்டிஃபை பண்ணுறது. So shall we discuss about the scar management நம்ம கிளினிக்கில்? எஸ், நம்மளுடைய மெடிக்கல் பார்க்குடைய மகத்துவமே ஸ்கார் மேனேஜ்மெண்ட். தழும்பு என்ன மாதிரி தழும்பு இருந்தாலும் நம்ம பயோனியர் வே ஆஃப் லீடிங் த ஸ்கார் மேனேஜ்மெண்ட் நம்ம மெடிக்கல் பார்க்கில். அதை பற்றி பேசுகிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ என்ன மாதிரி ஸ்பெஷலைஸ்டு இது வேஸ் மெத்தட்ஸ் இருக்குது? இந்த மெத்தட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அது வந்து நம்ம எல்லா லேசரும் யூஸ் பண்ணுறோம். அதில் முக்கியமாக CO2 லேசர், எக்ஸலண்ட் டெக்னாலஜி லேசர், CO2 லேசர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் செல் தெரப்பி, அதில் வந்து ஸ்டெம் செல்ஸ், amniotic membrane tissues, all type of latest stem cell therapy including exosomes ஸ்காருக்கு யூஸ் பண்ணுறோம். மூணாவது வந்து முக்கியமானது பிளாஸ்மா பென் தெரப்பி பண்ணுறோம். நாலாவது மைக்ரோனைஸ்ட் இன்ஜெக்ஷன் தெரப்பி வித் மெடிசன். ஸோ இந்த 4 டெக்னாலஜிலையும் ஸ்கார் மேனேஜ்மெண்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. பட் the types of scars என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ், என்ன மாதிரி டைப் ஆஃப் ஸ்கார் நம்ம பண்ணுறது வந்து எல்லா விதமான பர்ன்ஸ் ஸ்கார் நாங்கள் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது சர்ஜரினால் ஏற்படுற ஸ்கார். மூணாவது ட்ரோமா, கீழே விழுந்து வர்ற ஸ்காரு, இது எல்லாமே அதனால். நாலாவது முக்கியமானது ஆசிட் பேர்ன் ஸ்கார், ஆசிட் பண்ணுறதுல ஸ்கார். இந்த 4 விதமான டைப் ஸ்காரு. அஞ்சாவது சன் பேர்ன், இப்போ சன்னில் உட்காந்து ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்கன்னா சன் பேர்ன் பண்ணிடும். இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்காருக்கும் நம்முடைய ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மகத்தமான இருக்கின்றது. அந்த ஸ்காரை நல்லா ஈஸியாக கேமோஃப்ளாஜ் பண்ணி நார்மல் ஸ்கின் கொண்டு வர அளவுக்கு நம்ம திறமையாக பண்ணலாம். ஆனால் இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண ஸ்காரில் மெயினாக இருக்கிறது ஒன்று வந்து இர்ரெகுலர் லம்பி பம்பி மேடும் பள்ளமாக இருக்கிறது. ரெண்டாவது அதனுடைய கலர், அதனால தான் ஸ்கார் வித்தியாசம். அதே மாதிரி தொடும்போது ரஃப்பாக இருக்கிறது. இந்த 3 தான், இந்த ரஃப்னஸ், லம்பி பம்பி அப்பியரன்ஸ், கலர். இந்த 3ஐயும் நம்ம சரி பண்ணுறது நம்மளுடைய 4 டெக்னாலஜியில் லேசர், ஸ்டெம் செல்ஸ், பிளாஸ்மா பென் ப்ளஸ் ஆல் த மைக்ரோனைஸ்ட் இன்ஜெக்ஷன். இதை வச்சு நம்ம எவ்வளோ ஸ்மூத் பண்ணுறோம், கலரை குறைக்கிறோம், ஈஸியாக ஒரு மினரல் பவுடரை வச்சு கவர் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் நம்மளுடைய மெயின் மெத்தட். இது நான் சர்ஜிக்கல் மெத்தட்னால இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் நான் சர்ஜிக்கல். இப்போ பேர்ன் ஸ்கார் கை காலெலாம் நல்லா மடக்க முடியாமல் கண்ட்ராக்ஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து யூஸ்வலாக ஸ்கின் கிராஃப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃப்ளாப் பண்ணுவாங்க. அந்த சர்ஜிக்கல் மெத்தடே இல்லாமல் நம்ம நான் சர்ஜிக்கல் மெத்தட் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக அனஸ்தீசியா இல்லாமல் லைட்டாக செடேஷன் கொடுத்து ஈஸியாக பண்ணலாம். குயிக்காக ஹீல் ஆகும், வலி ரொம்ப நேரம் இருக்காது, குயிக்காக அவங்க வேலைக்கு ரொம்ப லீவ் எடுக்காமல் போவாங்க. ஸோ இதனால் தேவையில்லாமல் நார்மல் ஏரியாவில் போய் ஸ்கின் எடுக்கிறது, ஃப்ளாப் எடுக்கிறது, அதை ஸ்கார் உண்டாக்குறது, அதில் வர்ற வலியெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ இதனுடைய டெக்னாலஜி வந்து ரொம்ப மகத்துவமானது. நான் சர்ஜிக்கல், குயிக் சர்ஜரி ஆர் குயிக் நான் சர்ஜிக்கல் மெத்தட், குயிக் ரெக்கவரி டைம், லெஸ் காஸ்ட். அதே மாதிரி மற்ற இடத்துல நமக்கு தேவையில்லாமல் தழும்பு உண்டாக்குறது. இதுதான் எங்களுடைய பயோனியர் ஸ்கார் ரிமூவல் டெக்னாலஜி இன் மெடிக்கல் பார்க். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களால் மறக்க முடியாத ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ் உங்கள் லைஃப் டைமில் தட் யூ ட்ரீட்டட் ஸ்கார் மேனேஜ்மெண்ட்டில் கேன் யூ சே சம்திங் அபௌட் இட்? அது மறக்க முடியாத ஒரு அனுபவமான எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட பகிர்ந்து விரும்புகிறேன். ஒருத்தர் ஃபாரின்லேருந்து ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தார் என்னை பார்க்க. அவர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு ஆயில் வெல் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது முகத்தில் ஃபயர் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்கார் கீழாடாகி மாறிடுச்சு. கழுத்தெல்லாம் அப்படியே டைட் ஆகி மூவ் பண்ண முடியாமல் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. அவர் அமெரிக்காவுக்கு போகும்போது அவருக்கு 5 ஆப்ரேஷன் பண்ணணுன்னு ஒரு நியூயார்க் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. அதே மாதிரி பாம்பேயில் ஒரு ஹாஸ்பிட்டலில் 7 ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க. என்னையை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லைங்க, ஒரு நான் சர்ஜிக்கல் லேசர் அண்ட் ஸ்டெம் செல் டெக்னாலஜியில் உங்களுக்கு பண்ணிடுறேன், ரொம்ப நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கவே வேண்டாம், வந்து 2 ஹவர்ஸில் ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 ஹவர்ஸில் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், அது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும்னு சொல்லிவிட்டு 7 அது வந்து ஸ்டேஜாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 மந்த்ஸ் கேப் விட்டு இன்னொரு ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 மந்த்ஸ் கேப் விட்டு 7 ஸ்டேஜில் அவரை ஸ்டெம் செல்ஸ் வச்சு ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணிட்டேன். அவருடைய பொண்ணு வந்து ஒரு டாக்டர். அவங்க வந்து கண்ணீர் மல்க எங்கள் அப்பாவுடைய முகத்தை
நீங்கள் அழகாக பண்ணி சர்ஜரி இல்லாமல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. என்னால் அது மறக்க முடியாத அனுபவம். அதனால் நம்மளுடைய நேருக்கு சொல்ல வேண்டியது, இந்த ஆசிட் பேன்ஸ் அது இதுன்னு எல்லாம் நடக்கிற காலத்தில் நீங்கள் சர்ஜரி இல்லாமல் உங்கள் முகத்தை முறைப்படி கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதை பற்றி நான் உங்களுக்கு விருப்பமாக நல்லா சொல்கிறதுக்கு நிச்சயம் நீங்கள் நேரடியாக எங்களை வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி. அன்பார்ந்த நேயர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நிகழ்ச்சியை ரசித்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். முத்தாய்வாக 3 விஷயங்களை நான் உங்கள் முன் வைக்கிறேன். ஒன்று, எனர்ஜி பூஸ்டிங். டாக்டர் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக விளக்கினார்கள். இரண்டாவது, பிளாஸ்மா பென் டெக்னாலஜி பற்றி மிக விரிவாக எடுத்துரைத்தார்கள். மூன்றாவது, நம்முடைய ஸ்கார் ரிமூவலை பற்றி டாக்டர் தீபிகா அண்ட் டாக்டர் ஜெயபிரகாஷ் ஐயா மிக சிறப்பாக விளக்கி உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பலதரப்பட்ட நோய்களுக்கு அதிநவீன சிகிச்சையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் வாருங்கள், நலம் பெற்று செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.